சீடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு வெல்கம் டு சிட்டுபுட்டு சமையல். இன்னைக்கு சிட்டூர் ஸ்பெஷல்ல ஒரு வித்தியாசமான டிஷ்ஷோட ஒரு ஆண்டி வந்திருக்காங்க. அவங்க என்ன செஞ்சு காமிக்க போறாங்க வாங்க பாத்துடலாம். ஹாய் ஆண்டி. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன டிஷ்ஷோட வந்திருக்கீங்க? ஜவ்வரிசி மோர்களி. ஜவ்வரிசி மோர்களி. பேர் கேட்கவே வித்தியாசமா இருக்கு. சோ இதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி, எண்ணெய், தயிர், கடுகு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு. ஓகே. சோ தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. ஜவ்வரிசி இது எப்படி ஆண்டி குழம்பு மாதிரி வருமா? இல்ல தட்டுல ஊத்தி கேக் மாதிரி கட் பண்ணுங்க. கேக் மாதிரி கட்டுங்க. சரி, ரொம்ப வித்தியாசமா சொல்றீங்க. நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஜவ்வரிசி நைட்டே ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் தண்ணி. ஓகே. ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் தண்ணி வச்சு ஊற வச்சு நைட்டே ஊற. ஓகே. இதுக்கப்புறம் எண்ணெய். அடுத்தது என்ன ஆண்டி வேணும்? கடுகு, பச்சை மிளகாய் அது கட் பண்ணு. இது எதுக்காக நம்ம ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கோம்? அந்த பேஸ்ட் போட்டா கலர் சேஞ்ச் ஆயிடும். அதுக்கோசரம் ஸ்லிட் பண்ணி. ஓகே. கிரீனிஷா வரும் பேஸ்ட் போட்டா. ஓகே. அதுக்கோசரம் ஒரு கப் தயிர், தண்ணி, ஒரு கப் தண்ணி, ஒரு கப் தயிர் கம்போஸ்ட், சால்ட். உங்களுக்கு பர்த் பிளேஸ் வந்து சித்தூர் தானா ஆண்டி? பாண்டிச்சேரி. ஓகே. ஸோ இங்கே செட்டில் எவ்வளோ வருஷம் ஆச்சு? 30 years. ஜவ்வரிசி மோர்களி வந்து பொதுவாக எது கூட ஆண்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும்? ஈவினிங் ஸ்நாக்ஸ், லைட் டிஃபன். ஓகே. ஸோ டிஃபன் மாதிரி ஒரு இதுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு பக்கத்துல நல்லா கெட்டியானப்போ தட்டில் ஊற்று. ஓகே. கிரீஸ் பண்ண பிளேட்ல ஊற்று. ஓகே. தயிர் வந்து புளிப்பா இருக்குமா ஆண்டி இல்ல நார்மல் தயிர்? இல்ல புளிப்பா இருக்கு. புளிச்ச தயிர் தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி கொட்டி. ஓகே. ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. கொட்டி. இது எவ்வளோ நிமிஷம்? 7 to 10 minutes. இது எந்த ஒரு ஸ்பெஷல் ஆண்டி? சிஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டேன் நான். சிஸ்டர் எந்த ஊர் சேர்ந்தவங்க? சென்னை. ஓ ஓகே. ஸோ இது ஆந்திரா ஸ்பெஷலும் சென்னை ஸ்பெஷல் ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு இது. ஆமா. ஓகே. நல்ல கெட்டி பதம் ஆயிடுச்சு. இப்போ கிரீஸ் பண்ண பிளேட்ல ஊத்து. ஓகே. இது நெய்யா எண்ணெய் போட்டு? எண்ணெயே போட்டு. ஸோ பிளேட்ல ஒட்டாம இருக்காதா? இது இப்படி சாப்பிடக்கூடாது ஆண்டி? சூடா சாப்பிடலாம். உப்மா மாதிரி இருக்கு பாக்குறது. சாப்பிடலாம். கப்பல போட்டுட்டு சூடா இருக்க வேணும்னு போட்டு அப்படியே சாப்பிடலாம். ஈவினிங் ஒரு பிரேக் டைம்ல இது வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஊற வைக்கிறது தான் நேரம் ஆகும். செய்யறதுக்கு சீக்கிரமா ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடணும். ஓகே. கார்னிஷ் கொத்தமல்லி. ஜவ்வரிசி மோர்களி ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ 10 நிமிஷம் ஆறணுன்னே ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. சீடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு